தேவையில்லாத விஷயத்துல தலையிடுற சோழனுக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோழனோட கார்ல சவாரிக்கு வந்த ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி வைக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சும்மா இல்லாம அவங்களோட கோவிலுக்கு போக கொஞ்ச நேரத்துல ஐயருமே தாலி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்ல, உடனே சோழனும் சீக்கிரமா தாலியை கட்டுங்க, நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேற பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் கார் வந்து நிக்கிற சத்தம் கேட்டு, டேய் இவளோட சித்தப்பா வந்திருக்காருடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுங்க கத்த, ஐயோ அவரோட சித்தப்பாவா, அவரு போலீஸாச்சே, அம்மா தாயே ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு தாலிய அங்கேயே தூக்கி போட்டுட்டு போனதும் இல்லாம அங்க சோழன் கிட்ட மாலையை எடுத்து கையில கொடுத்துட்டு மாப்பிள்ளையோ எஸ்கேப் ஆகிடுறாரு. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பொண்ணு மாலையும் கழுத்துமா நின்னுகிட்டு இருக்க அதே நேரம் சோழன் கையில இங்க மாலையை பிடிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணோட சித்தப்பாவோ கோவிலுக்கு வராரு. என்னங்க இது, உங்க சித்தப்பா போலீஸா? ஆமாங்க, என்னோட சித்தப்பா போலீஸ் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு தெரியாம தானே ஓடி வந்தேன், அதனால என்னை தேடி எல்லாரும் வந்திருக்காங்க போல இருக்கு. தயவு செஞ்சு எனக்காக உதவி பண்ணுங்க, அவர் கூட மட்டும் அனுப்பி விட்டுடாதீங்க. அப்படி என்னை அனுப்பி விட்டா என்னை கூட்டிட்டு போய் கொலை பண்ணி போட்டாலும் போட்டுருவாங்க. தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் இப்போ ஓடி போனவன் மறுபடியும் வந்துடுவான், அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இங்க சோழன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வந்த பொண்ணோட சித்தப்பா இருந்துகிட்டு, பொண்ணோட சித்தப்பாங்காரன் ஒரு போலீஸ்ன்னு தெரிஞ்சோ என் பொண்ணையும் நீ தூக்கிட்டு வந்திருக்கியா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழனை பார்த்து அங்க பொண்ணோட சித்தப்பா ரொம்ப கோவத்தோட கேட்க, சோழனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் அந்த பொண்ணை பார்த்து, இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமா இருக்கு, இந்த ஆளை பார்த்தா அதுக்கு மேல பயமா இருக்கு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரம் பக்கத்துல இருந்த அந்த பொண்ணுமே, சித்தப்பா இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு, இவர் கூட தான் நான் ஓடி வந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, எனக்கு அப்பா அம்மா பார்த்துருக்க மாப்பிள்ள பிடிக்கவே இல்லை, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சோழனோட கைய இருக்க அந்த பொண்ணு பிடிக்க, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே இவனை வேற கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பியா, ஏய் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அந்த பொண்ணோட சித்தப்பா கூப்பிட்டாலும் நான் வரவே மாட்டேன், கல்யாணம் பண்ணா இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா அந்த பொண்ணு நின்றுகிட்டு இருக்க, இது என்னடா வம்பா போச்சு, இந்த பொண்ணு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கே, இப்போ என்ன பண்றது? சார் சார் எனக்கு உதவி பண்ணுங்க சார், நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, எப்படியும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு மறுபடியும் திரும்பி வந்தாலும் வருவாரு சார், அவர் அப்பா இப்படிதான் பயந்து ஓடிடுவாரு, ஆனா மறுபடியும் வருவாரு, இந்த ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க, நான் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண பொண்ணு சொல்ல, வேற வழி இல்லாம இங்க சோழனும், இங்க பாருங்க சார், எனக்கு உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு, நான் தான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எங்களை பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒருவித குழப்பத்தோடையும் பதட்டத்தோடையும் அங்க இருந்த போலீஸ் கிட்ட சொல்ல, வேற வழி இல்லாம அங்க இருந்த பொண்ணோட சித்தப்பங்காரனும், இங்க பாரு தம்பி, எங்க வீட்டு பேச்சு மீறி இவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுக்காக என் பொண்ணு அப்படியே விட்டுட்டு போக முடியாது, என் பொண்ணு எந்த வீட்டுல எங்க சந்தோஷமா வாழறான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அதனால இப்பவே உன் வீட்டை எனக்கு காட்டு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கிட்ட அங்க பொண்ணோட சித்தப்பா சொல்ல, இதை கேட்டதும் சோழனுக்கு ரொம்ப பதட்டமாகுது. சார் சார் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார், உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அதுக்கப்புறம் கூட எங்க சித்தப்பா அங்க பார்த்துட்டு திரும்ப போயிட்டுட்டோம், அதுக்கப்புறம் கூட நான் கொஞ்ச நேரத்துல திரும்பி எங்கேயாவது போயிடுறேன், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கெஞ்ச, சரிங்க சார் நான் வீட்டை காட்டுறேன், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு சோழனையும் அழைச்சிக்கிட்டு அங்க இன்ஸ்பெக்டரோ நேரா கிளம்பி அங்க சோழனோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நிலாவோ இங்க வீட்டுல தன்னோட ஃப்ரெண்டு திவ்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் வெளியே இருந்த நடேசன் கார் வந்து நிக்கிறத பார்த்ததும், ஏமா நிலா, சோழன் சீக்கிரமா வந்துட்டான் போல இருக்கு, என்னமோ வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு போனா, வெளியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலாவை குரல் கொடுக்க நிலாவும் திவ்யாவும் வெளியே வராங்க. இன்னொரு பக்கம் அங்க கார்ல இருந்து போலீஸ் கூடவே அங்க சோழனும் அந்த பொண்ணும் வண்டியை விட்டு கீழே இறங்க, இதை பார்த்ததும் மாலையும் கழுத்துமா இருக்க சோழனையும் அந்த பொண்ணையும் பார்த்து நிலாவுக்கும் அங்க இருந்த நடேசனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உடனே திவ்யா இருந்துகிட்டு, ஏய் நிலா, இது உன்னோட ஹஸ்பண்ட் சோழன் தானே, இவர் என்னடி மாலையும் கழுத்துமா இன்னொரு பொண்ணு கூட வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க திவ்யா கேட்க, ஒரு நிமிஷம் இருடி, எனக்கே ஒண்ணுமே புரியல, என்ன சோழன் இது,
எதுக்காக இப்படி மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா கேட்க, உடனே அங்க இருந்த இன்ஸ்பெக்டரும் அங்க கோவில்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம, இந்த மாதிரி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவ என் அண்ணனோட பொண்ணு தான். அதனால ஆனது ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்ல இவளை விட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்தாலும் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அங்க இருந்த நடேசனும், டேய் சோழா, என்னடா பண்ணி வச்சிருக்க? எதுக்காகடா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலைமையை புரிஞ்சுக்காம அங்க நடேசன் கத்திக்கிட்டு இருக்க. சோழன், உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாம இங்க நில ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. விஷயம் தெரிஞ்சு அங்க பாண்டியனும் கூடவே சேரனும் அங்க வீட்டுக்கு வராங்க. டேய், என்னடா போலீஸ் வண்டிலாம் நிக்குது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அங்க கிட்ட போய் பார்க்க, மாலையும் கழுத்துமா சோழன் ஒரு பொண்ணு கூட நிக்கிறத பார்த்ததும் இங்க சேரனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. டேய் சோழா, என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்திருக்க, என்னாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரனும் பதட்டத்தோட கேட்க, உடனே சோழன் இருந்துகிட்டு, அண்ணே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கண்ணே, இந்த போலீஸ் எல்லாம் கிளம்பட்டுமே, அது வரைக்கும் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் பொறுமையா அவர்கிட்ட சிரிச்ச மாதிரி இவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன் மட்டும் சொல்லி அனுப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொன்னதுக்காக சோழனோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்த சேரனுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட, சார் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் சார், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணோட சித்தப்பாவான இன்ஸ்பெக்டரும் கிளம்பி போக, இன்னொரு பக்கம் இங்க நிலாவோ ஒரு பக்கம் முறைச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ நிலா, மன்னிச்சிடு நிலா, தயவு செஞ்சு நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எங்க 2 பேருக்கும் கல்யாணமே ஆகல. கார்ல சவாரிக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறவனும் வந்திருந்தாங்க. சரி வந்தாங்களே, வெறும் கோவில்ல கல்யாணம் பண்ணா செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நானா இவங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். கடைசியில பார்த்தா இவங்க சித்தப்பங்காரன் ஒரு போலீஸ் போல இருக்கு. அந்த போலீஸ் வந்ததும் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் திடுதிப்புன்னு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். அதுவும் மாலையும் தாலியையும் என் கையில கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். ஆனா இவங்க சித்தப்பா நான் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த பொண்ணை நான் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நிலா, நிலா நீ என்ன தப்பா நினைக்காத நிலா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சோழனும் நிலாவை பார்த்து ரொம்ப கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்க. வந்த கோபத்துக்கு அங்க நிலாவோ சோழனை ஓங்கி பலாருன்னு கண்ணத்திலே ஒரு அறை கொடுக்குறாங்க. நீங்க திருந்தவே மாட்டீங்களா சோழன்? உங்களை ஒவ்வொரு தடவையும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்களா போகாதீங்க, அது உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் செட் ஆகாதுன்னு. ஆனா நான் சொல்றத மீறியும் இந்த பொண்ணை நீங்க கூட்டிட்டு போய் என்னமோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இந்த பொண்ணை நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அக்கம் பக்கம் பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிலா ரொம்ப கோவத்தோட சோழனை பார்த்து கேட்க, இல்ல நிலா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் மறுபடியும் திரும்பி வந்துருவானா, வர வரைக்கும் இந்த பொண்ணு இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதை கேட்டதும் உடனே அந்த பொண்ணுமே, ஆமாங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் சரியான பயந்தாங்கொழி. இப்படிதான் இதுவே 3வது தடவை நாங்க கல்யாணம் பண்ணிக்க இறங்கி வந்தது. கடைசியில பார்த்தா இந்த தடவையும் எங்க சித்தப்பா வந்ததும் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். கண்டிப்பா அவன் இன்னும் 2 நாள்ல கழிச்சு என்ன நான் எங்க இருக்கணும் தேடி வந்துருவாங்க. அவர் வந்ததும் நான் கிளம்பிடுவேன். அது வரைக்கும் உங்க வீட்டுல நான் கொஞ்சம் இருந்துக்கிறேங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, உடனே நடேசன் இருந்துகிட்டு, ஏமா உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு, இப்படி பயந்து விட்டுட்டு ஓடுறவனதான் உன்னை காலம் ஃபுல்லா பார்த்துப்பான்னு எந்த நம்பிக்கையில நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்க? ஒருவேளை நீ இங்க தங்குற நாளைக்கே இல்ல 2 நாள் கழிச்சு கூட அவன் வரலனா உன்னோட வாழ்க்கை என்னாகிறது? அதையெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? இல்ல அங்கிள், வேற என்ன பண்ணி தொலைறது? அவரை நான் ஆசைப்பட்டுட்டேன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல இருக்கிறதுனால எங்க வீட்டு பக்கமும் போறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்பவுமே அந்த பொண்ணு கெஞ்சி பேசிக்கிட்டு இருக்க. உடனே நிலாவோ, அங்கிள் இருந்துகிட்டுமே அங்கிள், இந்த பொண்ணை பார்க்க கொஞ்சம் பாவமா தான் இருக்கு, என்ன பண்ணி தொலைறது? எல்லாம் இந்த சோழனை சொல்லணும். இவர் மட்டும் இந்த பிரச்சனையில தலையிடாம இருந்திருந்தா இன்னொரு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதே. இவர் ஏதாவது ஒரு பிரச்சனையை போய் இழுத்துக்கிட்ட வந்து அப்படியே மேல போட்டுக்கிறது, அப்புறம் குத்துதே குடையுதேனா என்ன பண்ணி தொலைறது? அங்கிள், எனக்காக இந்த பொண்ணு இங்கே இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நிலாவோ அந்த பொண்ணுக்காக பறிஞ்சு நடேசன் கிட்ட பேச, சரிம்மா நீ இவ்வளவு தூரம் பேசுற, அந்த பொண்ணு இருந்துட்டு போகட்டும். டேய் சோழா, இனிமேலாவது எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேச, கூட இருந்த சேரனுமே, நிலா பாவம்பா, அந்த பொண்ணை பார்க்கவும் பாவமா தான் இருக்கு, இருந்துட்டு போமா. ஆனா 2 நாள்ல நீ காதலிச்ச பையன் வரலனா நாங்க உங்க வீட்டுக்கே உன்னை அனுப்பி விட்டுடுவோம், பாத்துக்கப்பா. டேய் சோழா, இனிமேலாவது தேவையில்லாத பிரச்சனையில நிலா சொல்ற மாதிரி தலையிடாத, உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேரனுமே அங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளேயும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க.